இப்போ என்ன கான்செப்ட்னா சோட்டா பீம்ல வந்து எப்பவுமே ஒரு போட்டி நடக்கும். இன்னைக்கு வந்து என்ன போட்டி நடக்குதுன்னா ஒரு பொது அறிவு போட்டி நடக்குது. பூர்வசியலுக்கு பூர்வசியலுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நடக்க போற இந்த பொது அறிவு போட்டியில சிறப்பாக செயல்படக்கூடிய மாணவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மகாராஜா, அருமையா சொன்னீங்க மகாராஜா. கண்டிப்பா இந்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்திப்போம் மகாராஜா. அது மட்டும் இல்ல மகாராஜா, படிப்போடு சேர்த்து விளையாட்டிலும் நாங்க சிறந்து விளங்குவோம் மகாராஜா. எனக்கு நம்பிக்கை இருக்கு பேன், இந்த போட்டியிலே நீ தான் ஜெயிப்ப. தலைவா, என்ன தலைவா, நீங்க ஜெயிக்க மாட்டீங்க தலைவா. தலைவா தலைவா, நீங்க பீம் கிட்ட விளக்கமா தேடி வாங்க போறது உறுதி தலைவா. தலைவா தலைவா. ஆஹா, காளியா எப்பவுமே மிகப்பெரிய காமெடி பீஸ். ஆனா பெரிய ஹீரோ மாதிரி பில்டப் கொடுப்பாண்டோ. காளியா ஒரு காமெடி பீஸ், காளியா ஒரு காமெடி பீஸ். குழந்தைகளா அமைதியா இருங்க. நீங்க அவளோட எதிர்பார்த்த புது அறிவு போட்டி நடக்க போகுது. முதலாவதா போட்டியில வந்து கலந்துக்க போறது நூலப்பூரின் பவர் ஸ்டார் காளியா. காளியா, உனக்கான கேள்வி. நீ நூசுங்கிறது உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா தெரியாதா? முகராஜா, என்ன முகராஜா, உங்களை கஷ்டமான கேள்வி கேட்குறீங்க முகராஜா, தெரியாது முகராஜா. காளியா, இந்த முக்க கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியல. நீ மங்குடிங்கிறத மணிக்கு ஒரு முறை நிரூபிச்சிட்டு இருக்க. அதனால நீ இந்த போட்டியிலிருந்து விலக்கா போடுற. அடுத்ததான் இந்த போட்டியில வந்து கலந்துக்க போறது நூலப்பூரின் இளிச்சவாயன் டோலு. டோலு, உனக்கான கேள்வி. எருமமாடு எந்த நிறத்தில் இருக்கும்? ஆப்ஷன் ஏ கருப்பு, ஆப்ஷன் பி சிவப்பு, ஆப்ஷன் சி பச்சை. மகாராஜா, இதுக்கு ஏதாவது க்ளூ இருக்கா மகாராஜா? என்ன உனக்குலாம் அறிவு இருக்கா? நீ ஏற்கனவே காளியாங்கிற எருமமாடு கூட தானே சுத்திட்டு இருக்க. அப்போ உனக்கு அந்த எருமமாடை பார்த்ததே இல்லையா? நீ இந்த போட்டியில இருந்து விளக்கப்படுற. இறுதியா அந்த போட்டியில வந்து கலந்துக்க போறது நூலப்பூரின் மாவீரன் பீம். பீம், உனக்கான கேள்வி. உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது எது? மகாராஜா, அருமையா கேட்டீங்க மகாராஜா. உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது லட்டு மகாராஜா. நீ எப்ப பார்த்தாலும் லட்டு திங்கிட்டே இருப்பேன். வண்டி வண்டியா லட்டா வாங்கி தின்னு கடைசியில நீ சக்கரை வியாதி வந்து தான் சாவ போற பீம்.